தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. செல்வப்பெருந்தகை 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து கட்சித் தலைவர்களுக்கு ஒரு முக்கியமான தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது கட்சியின் ஒழுங்கு பற்றாக்குறையை தவிர்த்து ஒருங்கிணைந்த அணுகுமுறையை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணிகள் தொடர்பான கருத்துக்களை பொதுவழியில் பேசுவதற்கு கட்சித் தலைவர்களுக்கு அவர் தடை விதித்துள்ளார். இந்த உத்தரவு கட்சி தலைவர்கள் ஊடகங்களில் அல்லது பொது இடங்களில் தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிடுவதை முற்றிலும் தடுக்கிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் உடனான சாத்தியமான கூட்டணி குறித்த ஊகங்கள், விவாதங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவலான விவாதங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வின் உயர்வு தமிழக அரசியலில் புதிய அளவுகோல்களை உருவாக்கியுள்ளது. காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டணி குறித்து தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்றும், அதிகாரப்பூர்வ தகவல்கள் கட்சி தலைமையால் மட்டுமே வெளியிடப்படும் என்றும் செல்வப்பெருந்தகை ஒரு சுற்றறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சுற்றறிக்கை அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு ஊடக நேர்காணல்கள், தனிப்பட்ட கருத்துகள், சமூக ஊடக பதிவுகள் மற்றும் கூட்டணி தொடர்பான எந்தவொரு விவாதங்களுக்கும் பொருந்தும். இது கட்சியின் ஒருங்கிணைப்பை பாதுகாக்கும் முக்கிய அம்சமாக அமைந்துள்ளது. இந்த தடை உத்தரவு வருவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. அவற்றில் முதன்மையானது காங்கிரஸ் எம்.பி. மாணிக்கம் தாகூர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் நிபுணர்கள் பிரிவின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரின் சமீபத்திய கருத்துக்கள். அவர்களின் அறிக்கைகள் கூட்டணி ஊகங்களை தூண்டியுள்ளன. அவர்கள் நடிகர் விஜயை தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான சவாலாக குறிப்பிட்டனர், மேலும் டிவிகே ஒரு வலுவான சக்தியாக வளர்ந்து வருவதாகவும் கருத்து தெரிவித்தனர். இந்த வார்த்தைகள் அரசியல் வட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. காங்கிரஸ் பிவிகே உடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளுக்கு திறந்தே இருப்பதாக தாகூர் தெளிவாக குறிப்பிட்டார். இது கூட்டணியை பற்றிய ஊகங்களையும் விவாதங்களையும் மேலும் அதிகரித்தது. இது திமுக உடனான உறவுகளையும் பாதிக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. இரண்டாவதாக, 2026 தேர்தலுக்கான இடப்பகிர்வு மற்றும் அதிகார பகிர்வு குறித்து திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தீவிர பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. இந்த பேச்சுகள் இரு கட்சிகளின் எதிர்கால உறவை வடிவமைக்கும் முக்கியமானது. காங்கிரஸ் 35 முதல் 50 இடங்கள் மற்றும் மாநில அரசில் சில அமைச்சர் பதவிகளை கோருவதாக நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது கூட்டணியின் சமநிலையை பாதிக்கும் என்று கருதப்படுகிறது. இருப்பினும் திமுக தலைமை மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு விருப்பமில்லை என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது காங்கிரஸ் கட்சியில் சில குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. பிவிகே உடனான சாத்தியமான கூட்டணியை காங்கிரஸ் திமுகவுடனான தங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஒரு நெம்புகோலாக அல்லது நழுவல் கோலாக பயன்படுத்தக்கூடும் என்ற ஊகங்கள் அரசியல் வட்டங்களில் எழுந்துள்ளன. இது உத்தரவாட்டு அரசியலை சுட்டிக்காட்டுகிறது. மூன்றாவதாக, நடிகர் விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பான தணிக்கை வாரிய தாமதங்கள் மற்றும் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ விசாரணை ஆகியவை விஜயின் அரசியல் நுழைவை மேலும் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளன. இந்த சம்பவங்கள் வின் செல்வாக்கை வலுப்படுத்தின. பாஜக நடிகர் விஜயை தங்களுடன் இணைக்க முயற்சி செய்வதாகவும், திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான எதிர் சக்தியாக பார்க்கிறது என்றும் அரசியல் வட்ட தகவல்கள் கூறுகின்றன. இது பல கட்சிகளுக்கு சவாலாக உள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி பல வருடங்களாக தமிழகத்தில் வலுவாக இருந்து வருகிறது. குறிப்பாக 2004, 2019, 2021 மற்றும் 2024 தேர்தல்களில் இந்த கூட்டணி பல வெற்றிகளை பெற்றுள்ளது. இந்த வரலாற்று வெற்றிகள் கூட்டணியின் வலிமையை உறுதிப்படுத்துகின்றன. இந்த நீண்டகால கூட்டணியை பலவீனப்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு மட்டுமே சாதகமாக அமையும் என்று செல்வப்பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். இது கட்சி உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை தகவலாக உள்ளது. தமிழகத்தில் பாஜக தனது செல்வாக்கை நிலைநிறுத்த மத்திய ஏஜென்சிகளை பயன்படுத்தி அரசியல் தலையீடு செய்வதாக செல்வப்பெருந்தகை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இது மாநில அரசியலில் மத்திய தலையீட்டை விமர்சிக்கிறது. டிவிகே தனது தேர்தல் அறிக்கை குழுவை ஏற்கனவே அமைத்துவிட்டு
2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாகவும் சிஸ்டமேட்டிக்கலி தயாராகி வருகிறது. இதுவின் தேர்தல் தயாரிப்புகளை வெளிப்படுத்துகிறது. நடிகர் விஜய் ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக தன்னை முன்னிறுத்தி புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முயன்று வருகிறார். அவரது பிம்பம் இளைஞர்களிடம் பெரும் ஆதரவை பெறுகிறது. அவர் ஊழல் நிறைந்த திமுகவுடனும் மதவாத பாஜகவுடனும் எந்த கூட்டணியையும் வைக்க மாட்டேன் என்று தெளிவாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வின் தனித்தன்மையை வலியுறுத்துகிறது. டிவிகே காங்கிரஸ் உடன் மதச்சார்பின்மை மற்றும் வகுப்புவாத எதிர்ப்பு போன்ற பொதுவான நிலைப்பாடுகளில் இயற்கையான கூட்டாளிகள் என்று அதன் தேசிய செய்தித் தொடர்பாளர் பெலிக்ஸ் ஜெரால் தெளிவாக கருத்து தெரிவித்துள்ளார். இது இரு கட்சிகளுக்கும் இடையேயான சாத்தியமான இணைப்பை சுட்டிக்காட்டுகிறது. இந்த சூழலில் செல்வப் பெருந்தகையின் காக் ஆர்டர் அல்லது தடை உத்தரவு கூட்டணி தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகள் மற்றும் முடிவுகள் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களால் மட்டுமே எடுக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இது கட்சி ஒழுங்கை பேணும். இது கட்சிக்குள் ஏற்படும் எந்த குழப்பங்களையும் தவிர்த்து கூட்டணியின் ஒழுக்கத்தையும் கூட்டு முடிவெடுக்கும் தன்மையையும் முற்றிலும் பாதுகாக்கும் முக்கியமான முயற்சியாகும். ஒற்றுமை அவசியம் என்று வலியுறுத்துகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடித்து புதிய உத்தரவாதங்கள் மற்றும் சவால்கள் அதிகரிக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் களம் பரபரப்பாக மாறும். மேலும் கூட்டணிகள் தொடர்பான பல மாற்றங்கள், புதிய இணைப்புகள் மற்றும் உத்தரவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது தமிழக அரசியலின் எதிர்காலத்தை வடிவமைக்கும். மாற்றங்கள் தோறும் இந்த தடை உத்தரவு தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. கூட்டணி அரசியலில் ஒழுங்கும் ஒற்றுமையும் அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது.